உடைந்த வாழ்வை மறுபடியும் உருவாக்கி நம்மை நண்பர்களே என்று அழைத்து முன்னின்று நம்மை வழிநடத்தி முன்னேற வைக்கின்ற ஆண்டவர் யாத்ராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தின் நிகழ்வுகளை இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். 34வது அதிகாரத்தில் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவரை விட்டு விலகி தனியாக தாங்களாகவே நன்மை தீமை எது என்று கண்டு அறிந்து அதன்படி செயல்படலாம் என்று துடித்து அந்த உடன்படிக்கை உறவையும் விட்டு விலகி கொண்டார்களோ, அதே மாதிரி இஸ்ரவேலர் அன்றைக்கு எகிப்திலே அடிமைத்தளத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்து சீனாய் மலையில் அவர்களை பரிசுத்தப்பட்டு அதன் மலையோரத்தில் வரச் செய்து தங்களை ஆண்டவர் என்று மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனைகள் வழிநடத்துதல்கள் பிந்துகிறதே என்று பொறுமையை இழக்கிறாங்க. மலை அடிவாரத்திலேயே அந்த ஊழியக்காரர்கள் இடையில் ஒரு பிரிவினை வருகிறது. மோசையை நம்ப முடியாது, ஆரோனே உங்களைத்தான் நாங்கள் நம்புகிறோம் என்கிற இந்த வாக்குகள் வருகின்றன. அவர்கள் இணைந்து கொள்கிறாங்க. அவர்கள் பேசிக்கிட்ட அவங்க உள்ளத்தில் இருந்த நினைவுகளின்படி உணர்வுகளுக்கு உட்பட்ட நாங்கள் பார்க்கணும் தொடணும் இல்லை எங்களுடைய சொற்படி சிந்தையின்படி அந்த கடவுளாக இருக்கணும், ஒரு அதனுடைய வெளிப்பாடாக இருக்கணும். அதே மாதிரி நாங்கள் கேட்கிற எங்களுடைய ஆசைகளை நிறைவு செய்கின்ற கடவுள் இந்த கன்றுக்குட்டி வடிவில் இருக்கிறார். அவர்தான் எகிப்தில் நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்த கடவுள். ஆனால் அந்த வழி நடத்துகிற கடவுள் எங்கோ சென்று விட்டார், அவரை நம்ப முடியாது, அவருடைய ஊழியக்காரர் மோசையே நம்ப முடியலை என்று சொல்லி இந்த கன்றுக்குட்டி வடிவத்தில் ஆண்டவரை அவங்க வடிவமைத்து கொள்கிறாங்க. அதுதான் ஒருவேளை இந்த வெண்டிங் மெஷின் மாதிரி நம்ம விரும்புகிறதை விற்பனை கடவுள் மாதிரி ஆக்கி கொண்டு செயல்படுறாங்க. அப்பொழுது அவர்களுடைய ஆண்டவருடைய தொடர்பு, இந்த உடன்படிக்கை முறிகிறது. அந்த ஆண்டவர் பொறுப்பாக சமூகத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கு அமைவுக்கென்று கொடுத்திருந்த முறைமைகள் சீர்கெடுகின்றன. குழப்பம், அமைதியின்மை அதிகரிக்கிறது. ஆண்டவர் கிருபையினால் மீண்டும் அவங்களுடைய இப்படியாக உடைந்து கிடக்கிற அந்த வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவதற்கென்று அவர் கடந்து வருகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை சார்ந்து அந்த வாழ்வை மீண்டும் சரி செய்து எடுக்க வேண்டுமே என்று துடிக்கிற மோசே ஆபிரகாமை போன்று சோதோம் கொமோராவில் ஆபிரகாம் எப்படி ஆண்டவரிடத்தில் அந்த சோதோம் கொமோரா மக்களுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசினார், அப்படியே மோசே பரிந்து பேசுவதையும் காண்கிறார். கிருபையினால் உந்தப்படுகிற ஆண்டவரை சார்ந்து கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆண்டவர் உடன்படிக்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். உடைந்து கிடக்கிற வாழ்க்கையை மறுபடியும் கெட்டி எழுப்ப வருகிறார். வரும்பொழுது ஆண்டவர் மேகத்தில் வந்து அப்படியே மோசே பக்கத்திலே வந்து இறங்குகிறார். மோசே ஆண்டவருடைய சொல்படியே 2 கற்பனை எழுதுவதற்குரிய அந்த கற்பலகைகளை இழைத்து 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவருக்கென்று அவருடைய சித்தத்திற்கென்று தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்காக அவர் வருகிறார். மோசே பக்கத்தில் ஆண்டவர் வருகிறார். வந்து சொல்கிறார், நீ என்னை யார் என்று பார்த்துக்க, என்னுடைய நாமம் எது என்று உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவர், அவர் மகா தயவும் நீடிய சாந்தமும் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர், ஆனால் அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர் என்கிறதையும் நினைவுபடுத்துகிறார். இந்த பண்புகளை ஆண்டவர் தன்னுடைய நாமம் நான் யார் என்கிற அடிப்படையில் அறிமுகப்படுத்தி நினைவுபடுத்தி அவர் சொல்லுவார். அவங்க உள்ளத்தில் கொடுக்கிறார், என்னுடைய குணங்களையும் என்னுடைய பெயரையும் அதுபோல் அந்த குணங்களுக்கு ஏற்ப செயல்படுகின்ற செயலையும் பிரிக்க முடியாது என்று காட்டுகிறார். எவ்வளோ தூரம் ஜனங்கள்
அப்படி ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அவர்கள் துன்புறும் பொழுது ஆண்டவர் மனது உருகுகிற ஆண்டவர். அதை போன்று எவ்வளோ தூரம் மீண்டும் மீண்டும் தோற்று போனாலும், மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு இயலவில்லை என்ற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மகா தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அப்படி செயல்படுகிறார். அதுபோன்றே கிருபை முந்திக் கொள்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பேரில் நான் 1000 தலைமுறை தோறும் இரக்கம் பாராட்டுவேன், ஆனால் நீதியுள்ள ஆண்டவர் நான், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் நான் விசாரிக்கிறவருங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறார். மோசே ஆண்டவருடைய பேரையும் அந்த பேரின் அடிப்படை வகையில் இசைந்து வெளிப்படுகிற அவருடைய பண்புகளையும் அதன்படியே செயல்படுகின்ற அவர்களுடைய செயல்களையும் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு அவர் சொல்லுவார், நாங்கள் உம்முடைய சுதந்திரங்களாய் உமக்கு உரியவர்களாய் வாழ்கிறோம் என்று சொல்வார். அப்பொழுது உடன்படிக்கையை மீண்டும் ஆண்டவர் புதுப்பிக்கும் வகையிலே அவருடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை கற்பனையாக எழுதுகிறார். அதை கொடுத்தோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் மீண்டும் அப்படியே தொடரும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்துவார். விசேஷமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அதனுடைய 36வது அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், கல்லான இருதயத்தை மாற்றி ஆண்டவர் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். கற்பலகை அல்ல, இருதயத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பதில் கொடுக்கின்ற வகையிலே இனிமேல் ஆண்டவர் செயல்படுவார். கொஞ்சம் கூட இருதயத்தில் வருகிற ஆண்டோடைய அன்பு, பேரன்பு தொடர்ந்து என்றும் விடாத அன்பு அவர்களுக்குள் செயல்படுகிறது என்று தீர்க்கர் எசேக்கியேல் சொல்கிறார். தொடர்ந்து எரேமியா சொல்வார், நான் ஒரு புது உடன்படிக்கை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின்படி எரேமியாவில் 31ஆம் அதிகாரத்தின் 33வது வசனத்தின்படி நான் உங்களுக்கு என்னுடைய இனிமேல் இந்த புதிய உடன்படிக்கையின்படி நான் என்னுடைய ஆவியை உங்களுடைய இருதயத்தில் வைப்பேன், என்னுடைய பிரமாணங்களை உங்கள் ஒழுங்கமைவு இந்த வாழ்விற்கென்று நான் விரும்புகின்ற அந்த அற வாழ்வு நெறிகளை உங்கள் உள்ளத்திலே ஆவியானவர் எழுதுவார் என்று அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்றாலும் தொடர்ந்து ஜனங்கள் பிந்தி ஆண்டவரை விட்டு விலகி அப்படி நடக்கும்பொழுது ஆண்டவர் ஆதியில் வார்த்தையாக இருந்து அனைத்தையும் அந்த படைப்பின் மகுடமாக மனிதரை படைத்த அவர் தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய வார்த்தை மனு உரு எடுக்கிறது. ஆதியில் வார்த்தை தொடர்ந்து வார்த்தை தொடர்ந்து அந்த தீர்க்கர்கள் மூலமாய் மோசே மூலமாய் எல்லாம் பேசின அதே ஆண்ட கற்பலகை மூலமாக விசேஷமாய் அது ஒரு வழிகாட்டியாக கொடுத்து பேசிய அதே வார்த்தை இப்பொழுது கிருபையினால் உண்மையினால் நிறைந்து நம்முடைய இடையிலே மாமிசமாகி நடக்கிறது, வாழ்கிறது என்று யோவான் 1:14 யோவான் சாட்சியிடுகிறார் இல்லையா? அதே போல் அந்த ஆண்டவர் அவரை நாம் ஒரு பின்பற்றக்கூடிய வழிகாட்டியாய், வரைபடமாக அல்ல, கற்பலையில் ஒதுங்குகிறவர்ல வழிகாட்டிய நம்மோடு கூட நடையிடுகிறவர் என்கிறதை சுட்டி காட்டுகிறார். அதை பேதுரு, யாக்கோபு, யோவான் உணர்ந்து கொள்கிறாங்க. அப்படியே அவர்கள் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது மத்தேயுவில் 17ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் அன்று வார்த்தையில் தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஒரு மாமிசமாகி ஒரு நண்பராய் நம்முடைய இடையில் வந்திருக்கிறாருங்கிறதை புரிய வைக்கும் வகையில் அவர் மறு உருவை அப்படியே வெளிப்படுத்துகிறார். மறுரூப மலையில் யோவான், யாக்கோபு, பேதுரு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய நண்பர் ஆக வருகை செய்த ஆண்டவரை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவர் இந்த மன உருக்கம், இரக்கம், கிருபை, சாந்தம், நீதி, பரிசுத்தத்தின் மொத்த வெளிப்பாடாக நிற்கிறது அப்படி தெளிவாக தெரிகிறது. அதுபோல் ஒரு பக்கம் மோசே நின்று அவர் அதை குறித்த சாட்சியை கொடுத்ததை அப்படி தெளிவாக அவங்க பார்க்குறாங்க. அப்படி அந்த கற்பலகை காட்டி இவர் தான் அந்த பலகையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே கொண்டு வரும்படியாய்
அவர் இங்கே வந்திருக்கிறார், உங்களுடைய நண்பராக இருக்கிறார் என்று சுட்டி காட்டுவதை போல இருக்கிறது. அன்றைக்கு சீனாய் மலையில் மக்களை அந்த உடன்படிக்கையை உடைந்து போன உடன்படிக்கை வாழ்வை புதுப்பிக்கின்ற ஒரு மீடியேட்டர் இடையாளாக நின்ற மோசே இப்போது இயேசுநாதருக்கு நேராக அவர்களை சுட்டி காட்டுகிறார். மீடியேட்டர் என்றால் இடையாளாக நாம் இயேசு சுவாமியை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இனிமேல் அவர்தான் அந்த இடை நின்று நம்மை ஆண்டவரிடத்தில் ஒருங்கிணைக்கிற ஆண்டவர் இது சுட்டி காட்டுகிறார். மறுபக்கம் பார்க்குறாங்க மோசே ஒரு பக்கம், பேதுரு யாக்கோபு யோவான் அந்த மறுரூப மலையில் மத்தேயு 17 சொல்லப்பட்டபடி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது எலியா வந்தது போல் இருக்குதே. ஆமாம், மேசியா அல்லது இரட்சகர் நம்மை மீட்டு ரட்சித்து மீண்டும் உடன்படிக்கை உறவில் என்று நிற்கும்படி வைக்கின்ற மீட்பர் வருவார் என்று சொன்னாங்க. அவர் வாரதுக்கு முன்னாலே தானே முன்னோடியாய் எலியா வருவார் என்று சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். எலியா வந்து விட்டார். இவர் தான் அந்த இரட்சகர் என்கிறதை இவர் சுட்டி காட்டுகிறார். எலியா ஆண்டவரோடு கூட மோசே எப்படி முகமுகமாய் பேசினாரோ அதே மாதிரி அவருடைய இறுதி நிறைவு வாழ்வு, உலக வாழ்வின் நிறைவில் அவர் அப்படியே எடுக்கப்பட்டவர். இவர் தான் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளின் நிறைவு என்கிறதை தெளிவுபடுத்துகிறார். பேதுரு யாக்கோபு யோவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு அப்போது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் ஆவியானவருடைய தொடர்பிலே, அந்த நட்பு உறவிலே, அந்த உயிர் தெழுதல் நிலையான வாழ்வுமாகி ஆண்டவர் உள்ளத்தில் கடந்து வந்த பிறகு நண்பர்களாகவே மாறி தங்களுடைய உயிரையே அவர்களுக்கு என்று அர்ப்பணித்தார்கள் அல்லவா. அந்த உயிர்த்தெழுந்த பாதையில் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னொரு நபரை சவுல் என்கிற ஒருவரை சந்திக்கிற நிகழ்ச்சி கூட நம்ம அதில் ஒரு நண்பர் எப்படி எதிரியாக இருந்தவரை நண்பராக மாற்றுகிறார் என்கிறதை நம்ம பார்க்கலாம். கற்பலகையிலே வார்த்தையாக இருந்த ஆண்டவர் உள்ளத்திலே கடரும் பொழுது உடைந்து போன வாழ்க்கை எல்லாம் மீண்டும் மீண்டும் உருவாகுகின்றன இல்லையா. பவுல் அந்த சவுலாக இருக்கும் பொழுது தமஸ்கு பாதையில் ஓடி வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். உள்ளத்தில் இந்த ஆண்டவர் தந்திருக்கிற கற்பலகை, அந்த கற்பனைகள் தான் முக்கியம். அது நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். அதற்கு எதிராக யாரோ இயேசுநாதரை வழிபடுகிற கூட்டங்கள் இருக்கின்றன, அவர்களை எப்படியாவது துளைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றார். அப்போ வருகிற போது அப்படி உள்ளத்தில் ஐயோ நான் கற்பனைகளை பின்பற்றுகிறேன், வரைபடமாக எடுத்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லையே, செய்ய வேண்டியதை செய்யலை, செய்ய வேண்டாததை நான் செய்து கொண்டிருக்கிறேனே கலங்கும் பொழுது சடிதியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கிறார். சவுல் பவுலாக மாறுகிறார். இருதயத்தை ஆண்டவர் மீண்டும் மறு உருவாக்குகின்றார். உடைந்து போன இருதயத்தை, முடியலையே நான் நிர்பந்தமான மனுஷன் என்கிற அவரை ஒரு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரே உறுதியான ஒன்று செய்த இருதயமாய் உடைவை மாற்றும் ஆண்டவரை சந்திக்கிறார். அவன் அதுவரைக்கும் அவருடைய பார்வையில் நான் அந்த ஆண்டவருக்கு பணி செய்கிறேன் என்று செய்த அந்த பார்க்க முடியாத நிலைமையை மாற்றி, நீ என்னை துன்புறுத்துகிறாய், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்று சொல்கிறான். அதாவது நீங்கள் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய அருள் வாக்குகளை பின்பற்றுகிற மக்களை தொடுவது முள்ளில் உதைப்பதாகும் என்று சுட்டி காட்டுகிறார். அந்த குருடான நிலைமையிலே அவர் தமஸ்கு பாதையிலே மாறினவர் மீண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனனியா போன்றவர்கள் ஜெபிக்க பார்வை பெற்று ஆண்டவரோடு கூட, அவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட, அவருடைய சீடர்களோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கென்றே வாழத் தொடங்குகிறார். அவர் ஆண்டவருடைய அந்த உள்ளத்தின் அந்த மாற்றத்தை வைத்து சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லுவார். இனி ஜீவிப்பது என்னுடைய உள்ளத்தில் வாழ்வது நான் அல்ல, ஆண்டவரே என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 நான் என்கிறதை மாற்றி ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்கிற அந்த உடன்படிக்கை உறவை மீண்டும் நமக்கு இன்றைக்கும் புதுப்பிக்கிறார். அதுபோல் பவுல் மீண்டும் ஆண்டோடைய நண்பர் என்கிற முறையிலே நமக்கு சொல்வார். ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நீங்கள்
உங்களை குணப்பட ஏதுவாய் வருகிற செயல்படுகிற ஆண்டோடைய மன உருக்கத்தை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். அவருடைய சுபாவங்களை, மகா தயவு, நீடிய சாந்தம் போன்ற அந்த குணங்களின் ஐஸ்வர்யத்தை தியானிக்கணுமே தவிர அசட்டை பண்ணாதீர்கள் என்று அவர் சொல்லுவார். செய்யலாமா? தொடர்ந்து சொல்லுவார். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் எடுங்க. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து மற்றவங்க செய்கிற மாதிரி வேஷம் போடாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னது என்று பகுத்து அறிந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இல்லை அந்த வார்த்தையின் நிறைவாகிய வாழ்கின்ற வார்த்தையாகிய ஆண்டவர் இயேசுவின் ஒளியில் நீங்கள் திருப்பி பார்த்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைந்தீர்கள் என்றால் ஜீவனுள்ள பலியாக நீங்கள் உங்களை ஆண்டவருக்கென்று கொடுப்பீங்க. அப்போது கலாத்தியர் 6 அவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார், நீங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள முடியும் என்கிறார். ஜெபிப்போம். உடைந்து போகிற எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நாங்கள் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாய் உருவாக்குகின்ற அன்பின் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான காரணங்களினால் உடைந்து கிடக்கிற எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சரி பண்ணி எடுப்பதற்காக, எங்களை ஆண்டவருடைய நண்பராக, உம்முடைய நண்பராக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய ஆண்டவராய், எங்களை மீட்கின்ற மீட்பராய் நடத்துகிறதுக்காக நீ தந்தீங்களை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களே தொடர்ந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற எங்களுடைய நற்குணங்களை அது எங்களை மனம் திரும்ப வைக்கும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய அன்பின் குணங்களை நாங்கள் தியானிக்க, அதனுடைய ஐஸ்வர்யத்தை நோக்க அசட்டை பண்ணாமல் அவரை அவருடைய பண்புகளை உள்ளத்தில் எடுப்பதனால எங்களுடைய உள்ளத்தில் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை தொடர்ந்து ஆண்டவர் தருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வகையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்றும்படி உம்முடைய ஆவி எங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றீர். ஆவியானவர் எங்களை தம்முடைய ஆலயங்களாய் கொண்டிருக்கிறதுனால நன்றி செலுத்துகின்றோம். வழி நடத்துகின்ற ஆண்டவரே, ஆவியின் கனிகளை எங்களில் உருவாக்குகின்ற ஆண்டவரே, ஆவியானவருடைய வல்லமையை வரங்களை கொடுப்பவரே, உம்மை சார்ந்து கொள்ள உம்மை பின்பற்ற தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும். உம் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் உடைந்த வாழ்வை மீண்டும் மறு உருவாக்கி எங்களில் எங்கள் மூலமாக பிறரில் நின் மகிமைப்படும். இயேசு மீட்பர் வழியாக மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.